வியாதியிலும் வறுமையிலும் போராட்டத்திலும் பிரச்சனையிலும் தாழ்ச்சியிலும் சாபத்திலும் கடனிலும் இல்லாமலும் தரித்திரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் ஒரு ஜெபம் பண்றாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல், அதுதான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து அந்த சுகமா இருக்கிறது தமிழ்ல வருது. அந்த சுகமா இருக்கிற பேர் இங்கிலீஷ்ல ப்ராஸ்பரிட்டி. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறதுக்கு செழிப்பா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல அப்படியே வருது. As your soul prospers, you may prosperous in every area of your life. Prosperity every area of your life. எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து செழிப்பா இருக்கணும். எல்லாவற்றிலும்னா ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், கை பிரயாசம், வேலை எல்லாமே எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய், எல்லாவற்றிலும் செழிப்பாய், எல்லாவற்றிலும் நிறைவாய் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? நான் சொல்லுங்க எல்லாரும். ஐயா சொல்லுங்க, என்ன சொல்றாரு? அப்போ உங்க ஜெபம் டெய்லி தான் இருக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் ஒரு ஒண்ணில்லாதவன், அது இல்ல. நீங்கள் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நீங்க டெய்லி ஜெபிச்சு பாருங்க. நீங்க எப்படி வாழ்வீங்க? அம்மா எப்படி வாழ்வீங்க? எப்படி வாழ்வீங்க? சொல்லுங்க, சுகமாய் வாழ்வேன். சொல்லுங்க, சுகமாய் வாழ்வேன். நம்ம என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ நல்லா வாழ்வ. இங்க கிடையாது. எங்க? இங்க வாழ்க்கை நீ நல்லா வாழ்க்கை கஷ்டமா? ஆமா, இப்படியேதான் வாழணும். வியாதியா? இப்படியேதான் வாழணும். இங்க பிரச்சனையா? இப்படியே வாழ்ந்து அந்த வாழ்க்கை அப்படியே வாழ்ந்து எங்க போயிடணும்? பரலோகத்துக்கு. இப்போ பிசாசு கடவுள் உங்களுக்கு பணத்தையும் நல்ல வருமானத்தையும் நல்ல ஆஸ்தியும் நல்ல உங்களுக்கு கடவுள் கொடுத்தாருன்னா, கிறிஸ்து என்ன சொல்றா, இது பிசாசு கொடுக்கறான்னு சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா? நீ நல்லா இருந்தானா இது உங்களுக்கு யார் கொடுக்குது? பணத்தை எல்லாம் பிசாசு கொடுத்து நீ நல்லா வாழ்ந்து பணத்துல செல்வத்துல எல்லாத்தையும் நல்லா வாழ்ந்து கொண்டு போய் எங்க போட்டுருவான் பிசாசு? நரத்து கொண்டு போவான். அப்ப கடவுள் தான் சொல்றாரு, கடவுள் தான் கொடுக்குறாரு, கஞ்சி கொடுத்து கூட கஞ்சி கொடுத்து அப்படியே போய் எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு? இந்த தேவனை தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த தேவன் இப்படிப்பட்டவர் இல்லை. ஆமென். நீங்க சொல்ற இந்த தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இது யோவான் அப்போஸ்தலன் யோவான் இயேசுவுடைய இருதயத்துல இருக்கிறதை எண்ணம், இயேசுவுடைய எண்ணம் என்ன, அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய ஒவ்வொரு விருப்பங்கள் என்ன இவருக்கு நல்லா தெரியும். அதனால கடைசி காலத்துல இருக்கிறாரு. பிரியமானவனே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தேவனுடைய அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். உங்க ஜெபம் இருக்கணும். உங்க ஜெபம் என்ன இருக்கணும்? நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். அந்த சுகத்துக்கு பேர் தான் செழிப்பு. ஆனாதான் இந்த செழிப்புக்கு நாங்க அகைன்ஸ்ட், இதெல்லாம் தவறான போதுன்னு சொல்றாங்கல்ல. அதனால நான் அங்கதான் வந்தேன். நான் அப்படிதான் கேட்டு, ஓ இதெல்லாம் தப்பான போதுன்னு பைபிள் சரி நம்ம படிக்கல, பிரசங்க கேட்டுனா தான் இருக்கிறோம். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பைபிள் படிச்சா பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இது நானா சொல்றேன், யோவான் சொல்றான், நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்ப இந்த பூமியில நீங்க எப்படி இருக்கணும்? கஷ்டத்துல இருந்தா தேவனுடைய சித்தமா சித்தம் இல்லையா? கஷ்டத்துல வாழ்வது தேவனுடைய சித்தமா? இல்லை. வியாதியில வாழ்வது தேவனுடைய சித்தமா? இப்போ இந்த பூமியில நீ வாழணும்னா இயேசு இந்த உலகத்துல வாழும்போது ஒரு பெரிய ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். இயேசு செய்த ஜெபம் தெரியுங்களா? என்ன ஜெபம்? பரலோகத்து ஜெபம் இல்லைங்களா? பரமண்டலத்தில் இருக்கிற அந்த வசனத்தை, அந்த ஜெபத்தை வாசிங்க.
ஒரு நல்ல ஜெபம் எங்க இருக்கு? மேத்யூ 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும். அந்த மாத்திரம் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். இயேசு செய்த ஜெபத்துல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்திருக்கிறார். பரமண்டலத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல. சொல்லுங்க எல்லாரும். பூமியிலும். இந்த ஜெபம் டெய்லி ஜெபிக்கிறோம், டெய்லி நாம இதை கேட்கிறோம். ஆனா இயேசுடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, பரலோகத்துல யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த சத்தியம் உள்ள போச்சுன்னா நீங்க வெற்றியும் வாழ்வும் வாழ்வது உறுதி. ஆமென். நீங்க வந்து தூங்கி போனீங்கன்னா நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஆமென். நீங்க தூங்குறீங்கன்னா அடுத்த பல வருஷமே தான் வாழ முடியும். இன்னைக்கு உங்க வெளிச்சம், உங்களுக்கு பார்வை, ஒரு எண்ணம் இருதயத்துக்குள்ள இந்த சத்தியம் உள்ள போச்சுன்னா நீங்க அடுத்த இன்னையில இருந்து நீங்க வேற மாதிரி வாழ முடியும். ஆமென். அப்ப இயேசுடைய ஜெபத்தை நல்லா படிச்சு பாருங்க. பரலோகத்துல உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல எங்க? நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க நல்லா. பூமியிலும் செய்யப்படுவதா? பரலோகத்துல கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுகிறது. பரலோகத்துல தேவனுடைய சித்தம் என்ன? சொல்லுங்க. பரலோகத்துல சித்தம் என்ன நடக்குதுன்னா, பரலோகத்துல அங்க வியாதி இல்ல, தெரியுங்களா? பரலோகத்துல அங்க கஷ்டம் இல்ல, பரலோகத்துல அங்க குறைவு இல்ல, பரலோகத்துல எந்த பிரச்சனை. இந்த பூமியில இருக்கிற அத்தனை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதா இல்லைங்களா? சொல்லுங்க, இருக்குதா இல்லைங்களா? இருக்குது. ஆனா அதெல்லாம் ஒழிப்பதற்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். ஆமென். இது இன்னைக்கு வேரோடு நாங்க டீல் பண்றோம். ஏன்னா இதை நீங்க இன்னைக்கு வேரோடு பிடிக்க போறீங்க. அப்போ பரலோகத்துல அங்க வியாதி இல்ல, கண்ணீர் இல்ல, குறைவு இல்ல, பிரச்சனை இல்ல, அங்க எதுவுமே இல்ல, எல்லாம் நிறைவா இருக்கு இல்லைங்களா? இப்ப அங்க நடக்கிறது போல எங்க நடக்கணும்னு சொல்றாரு ஏசப்பா. கிறிஸ்துவ பூமி வேணாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்த பூமி நமக்கு சொந்தம் என்று பாடிட்டாங்க பாதுரையா. அதனால இந்த பூமி நமக்கு வேணாம் என்று பிரசங்கம் தான் காலகாலமா நடக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற பூமி, இந்த பூமி இது ஒரு பாவம் நிறைந்த பூமி, இந்த பூமி ஒரு சாபம் நிறைந்த பூமி, இந்த பூமி அக்கிரமம் நிறைந்தது. அதனால இந்த பூமி அப்படின்னா இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது. அதனாலதான் கிறிஸ்துவுக்கு ஒரு அடி மண்ணுக்கு சொந்தமா கிடையாது. ஏன்னா அதெல்லாம் இருப்பு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தெரியுங்களா? இந்த பூமியை கிறிஸ்துவ வெறுக்கிறாங்க. ஆனா நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா மனிதனுக்கு ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கி யார் கையில் கொடுத்தாரு? ஆதாமுக்கு பரலோகத்தை மாத்திரம் கொடுக்கிறது இல்ல, தேவன் ஆதாமுக்கு எதை கொடுத்தாரு? அவனுக்கு வேண்டிய எல்லாம் அவன் படைத்த பிறகு கொடுத்தாரா, இல்ல அவன் படைப்பதற்கு முன்பாக எல்லாம் கொடுத்தாரா? ஆதாமுக்கு வேண்டியது எல்லாம் அவனை உண்டாவதற்கு முன்னாடி எல்லாத்தையும் படைத்து, அப்ப லாஸ்டா ஆதாமை படைத்து அவனை கொண்டு வந்து எங்க வச்சாரு? சொல்லுங்க எல்லாரும் மூணு மணிங்க. ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டம், ஏதேன். அது பரலோகத்தில் இருந்துதா பூமியில இருந்துதா? இந்த ஏதேன் தோட்டத்துக்கு பேரு இங்கிலீஷ்ல அந்த பிளேஸ்க்கு நேம் என்ன தெரியுங்களா? pleasure, delight. அப்போ ஆதாமுக்கு தேவன்
அந்த ஏதேன் தோட்டத்துல பூமியில ஒரு தோட்டத்தை வச்சாரு. அந்த தோட்டத்தை அவருக்குள்ள அவனை வச்சு, நீ எப்படி இருக்கணும்? சூப்பரா இருக்கணும், பிளெஜரா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இப்ப அவன் எதை சாப்பிட்டு போறான்? கவலையே இல்ல. அவனுக்கு வேண்டிய எல்லா ஜீவ விருட்சத்தை அவனுக்கு உண்டாக்கிட்டான். நீங்க படிக்கும் போதே கர்த்தர் இந்த பூமியில தான் எல்லாத்தையும் முளைக்கணும், பிறப்பிக்க கடவுது, எல்லாத்தையும் இந்த பூமியில தான் உண்டாக்கினான். இதுதான் ஆரம்பம். புரியுதுங்களா? இந்த பூமியில பறவைகள், மிருகங்கள், அதுக்கப்புறம் விருட்சங்கள், கனி தருகிற செடிகள், மரங்கள் எல்லாம் எங்க படிச்சாரு? பூமியில. பூமியில படிச்ச அந்த பூமியில ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள யார் வச்சாரு? யார் வச்சாரு? அப்ப ஆதாமை வைத்த இடத்துக்கு பேரு, ஏதேன் தோட்டத்துக்கு பேரு பிளெஜர், இனிமை, அருமை, இனிமையான இடம். அப்ப அந்த அதை ஆதாம் பாவம் செய்த பிறகு பரலோகத்தை இழந்தானா, பூமி இழந்தானா? நிறைய பேர் பரலோகம் சொல்றேன். பரலோகத்தை அவன் இழக்கல, பூமியை தான் அவனுக்கு கொடுத்தாரு. அந்த பூமி தான் அவன் இழந்து போனான். இப்ப இயேசு மறுபடியும், இயேசு ஆதாமாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தெரியுங்களா? கடவுள் எங்க வந்தாரு? இந்த பூமிக்கு தான் வந்தாரு. அவர் போன பிறகு ஹோலி ஸ்பிரிட் எங்க வந்தாரு? பரலோகத்தில் இருக்க பூமிக்கு தான் வந்தாரு. இப்ப கடைசியா யாருக்கா எங்க வந்தா வர போறாரு? பைபிள் தான் இதான் ஸ்டோரி. கடவுள் எதை தான் டார்கெட் பண்றாருன்னா இந்த பூமி. ஏன் இந்த பூமினா, இந்த பூமி மேல நான் இருக்கிறேன், இந்த பூமி மேல நீங்க இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். தேவன் இந்த பூமி அதிகமான டார்கெட் அவருக்கு எண்ணத்தில் இருக்குது. கடைசி அவர் பரமேறும் போது சொன்னாரு, நீங்க உலகம் எங்கும் போகணும்னு சொன்னாரு இல்லையா? ஆனா கிறிஸ்துவ தான் சொல்றோம், இந்த பூமியே நமக்கு இல்லைங்க. இந்த பூமியில நீங்களும் நானும் பரலோகத்துல கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது எப்படியோ அதே மாதிரி அவருடைய சித்தம் இந்த பூமியில நடக்கணும். அதுதான் இயேசுவின் ஜெபம். ஆமென். பரலோகத்துல எங்க அங்க கண்ணீர் இல்ல, வியாதி இல்ல, வறுமை இல்ல, குறைவு இல்ல, எதுவுமே இல்லைன்னா இங்கேயும் அப்படிதான் இருக்கணும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனா நமக்கு தப்பான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பூமியில ஒண்ணுமே மெட்டீரியல் வேர்ல்டு தான் தேவன் ஆதாமுக்கு படைத்தார், கொடுத்தார் இல்லைங்களா? ஆதியாகமத்துல வாசித்தீங்கன்னா ஆதாமுக்கு என்னென்ன கொடுத்தாரு? ஜெனிசிஸ் போங்க, இங்க வருவோம். ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும் ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. பைபிள் சொல்லுது அந்த தேசத்தின் பொன் நல்லது. கிறிஸ்து சொன்னாங்க பொன் கெட்டது. கோல்டு பொன்னுனா பொன்னுல கோல்டு. கோல்டு போடலாமா போடக்கூடாதா? கிறிஸ்து அதெல்லாம் பிசாசு, அதெல்லாம் ஏன்னா இங்க அந்த அந்த முடி சுற்றி ஓடும் அவ்விடத்திற்கு பொன் விளைகிற தேசம் பூமி, அந்த தேசத்தின் பொன். ஆனா நாம தான் சொல்லிட்டோம் பொன் கோல்டு நல்லதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நாம சொல்லிருக்கிறோம் கெட்டது. ஏன்னா இப்ப இந்த பேக்ரவுண்ட் தான் உங்களுக்கு தெரியல. நான் சொல்றப்ப நல்லா படிச்சுங்க. கடவுள் மனிதனுக்கு எல்லாம் படிச்சு கொடுத்தாரு, அவன் எழுந்து போனா மறுபடியும் இயேசு வந்து மீட்டு கொடுத்துட்டாங்க. எதெல்லாம் ஆதாம் இழந்தானோ அதெல்லாம் இயேசு ஆதாமாக வந்து திரும்பவும் ஏதோ பரலோகத்துக்கு
இந்த பூமியில இருக்கிற அற்புதமான காரியங்களை இழந்தான். தெரியுங்களா? இந்த பூமி இப்படி இருக்கிறது இந்த மாதிரி கிடையாது. இந்த பூமி இன்னும் இந்த பூமியை குறித்து பிசாசு சொல்றான். இப்ப இயேசு வராரு. இயேசு வந்த உடனே 40 நாள் சோதித்த பிறகு அப்புறம் பிசாசால உபவாசம் பிறகு சோதிக்கப்படுறாரு. அப்ப பிசாசு இயேசுவை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் மார்க் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க பெரிய ஒரு மார்க் சாப்டர் வாங்க. அங்க நல்லா ரொம்ப அருமையா இருக்குது. 5 சாரி மேத்யூல இருக்கா? மேத்யூ 5ல பாருங்க. அங்க அந்த டயலாக் எப்படின்னா, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த. லூக்கால வாசிங்க பாஸ்டர், ரொம்ப நல்லா. லூக்கால போங்க. லூக் சாப்டர் 4 நான் சொல்ற பாருங்க. லூக் சாப்டர் 4 எடுத்துங்க. வசனம் அப்பொழுது இல்ல 5ஆம் வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலைகள் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும். இதெல்லாம் நாம மிஸ் பண்ணிட்டோம். சபை மிஸ் பண்ணதுனால இன்னைக்கு இப்படி வாழ்றோம். ஏன் வெற்றி இல்ல? ஏன் ஜெயம் இல்லை? ஏன் வாழ்க்கை முன்னேற்றம் இல்ல? நம்மளால ஏன் மேற்கொள்ள முடியல? ஏன்னா இதற்கான எல்லாவற்றையும் இயேசு செய்து முடிச்சிருந்தாலும் ஏன் நம்மளால வாழ முடியலன்னா இப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. இப்போ பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையில் கொண்டு போய் எதை காட்டுறான்? எதன் ராஜ்யம்? இந்த உலகத்துல ஒண்ணு இல்ல, இந்த உலகத்துல எதுவும் இல்ல, இந்த உலகத்துக்கு எதுவும் வேண்டாம் கிறிஸ்து சொல்லிக்கிறாங்க. இந்த உலகத்துல வெள்ளை வேண்டாம், பொண்ணு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், உலகமே வேண்டாம் சொல்ல கிறிஸ்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகம் வேண்டாம். அப்போ நீங்க 80 வருஷம் 90 வயசு வாழ்றீங்கல்ல, அப்ப அந்த வாழ்க்கைக்கு எப்படி? அதுக்கும் கர்த்தருக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லையா? ஆனா நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இதுக்கும் உங்க பிரச்சனைக்கும் தேவனுக்கும் பிரச்சனைக்கு என்ன கிடையாதுங்கிறோம். அதுதான் தப்பு. நீங்க ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், வேத வாசிக்கணும், கர்த்தரை தேடணும். ஆனா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை வந்தா இப்ப கர்த்தருக்கும் உங்க தேவைக்கும் இப்ப யாரு கொடுப்பாங்க? அவங்க தான் நமக்கு தேவை. ஏன்னா என் தேவைக்கும் என் பணத்திற்கும் தேவனுக்கு என்ன கிடையாது சம்பந்தம் இல்லைன்னு நமக்கு டீச் பண்ணிருக்காங்க. அதனால்தான் கிறிஸ்துவங்க நம்ம என்ன பண்ணிருந்தா தேவனுக்கும் இந்த உலகத்தின் மெட்டீரியல் பொருளாதாரத்திற்கும் சம்பந்தம் இல்ல. பொருளாதாரம் மெட்டீரியல் பிரிச்சுட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கை வேற பிரிச்சுட்டாங்க. ஆனா தேவன் அப்படி பிரிக்கவே இல்லை. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலகத்தின் வாழ்க்கைக்கும். அதனால ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த உலக வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் ஜீவனத்திற்கு வேண்டிய எல்லாம் தந்திருக்கிறார். அறிகிற அறிவினால் என்ன ஆக முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இந்த அறிவு நமக்கு வராதனால்தான் இந்த பூமி இந்த உலகம் நமக்கு வேண்டாம். இது ஒரு பாவ உலகம், சாவ உலகம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த உலகம் பாவ உலகம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த உலகம் சாவ உலகம் கிடையாது. ஏன்னா மனிதன் இழந்ததை இயேசு மறுபடியும் மீட்டு கொடுத்துட்டார். இப்போ உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரங்களும் மகிமை. சொல்லுங்க, அதிகாரங்களும் மகிமை. ஒரு பர்சன்ட் கிறிஸ்டியன் தான் இந்த பூமியில் இருக்கிற அதிகாரத்தையும் மகிமையும் ஐயா பார்த்திருக்கிறாங்க. மீதி 99% கிறிஸ்துவங்க இந்த பூமியில் இருக்கிற அதிகாரமும் மகிமையும் பார்க்கவே இல்லை. மகிமைன்னு சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா
கர்த்தருக்குள் நித்திரை அடைவதுதான் மகிமை. அங்க பரலோகம் போவதுதான் மகிமை. அதனால ஒருத்தர் இறந்து உடனே போட்டாங்க, அவர் மகிமைக்குள் பிரவேசிப்பது செத்த பிறகு கிடையாதுங்க. இந்த உலகத்துல இந்த பூமியில நாம் வாழும்போது அவருடைய மகிமையில வாழ முடியும். ஆமென். அவருடைய அதிகாரத்துல வாழ முடியும். அவருடைய மகிமை நீங்க செத்து பரலோகம் போவதில்லை. அவருடைய மகிமையில இந்த உலகத்துல நீங்க வெற்றியா ஜெயமாய் அற்புதமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் மகிமை. இந்த பூமியில் இருக்கிற அதிகாரங்களும் மகிமையும் பிசாசு சொல்றான். யாருக்கு? இயேசுக்கு சொல்றான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீ என்ன செய்ய? என்னை படித்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு என்ன நமக்கு தெரியும். இதுதான் வாங்கி கொடுப்பதற்கு தான் இயேசு உலகத்தில் வந்தார். யாருக்கு நல்லா தெரியும்? சொல்லுங்க, யாருக்கு? பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால இயேசு எதுவுமே பேசல. ஏன்னா தேவனிடத்துல பிசாசு போய் சொல்ல முடியாது. ஏன்னா அதான் உண்மை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா கடவுள் அவங்களுக்கு கொடுக்கல. எனக்கு கொடுக்கப்பட்டது யார் கொடுத்தது? யார் கொடுத்தது சார்? இதெல்லாம் யார் கொடுத்தது? ஆதாம். சொல்லுங்க, ஆதாம் யார் கையில் கொடுத்தான்? பிசாசு கிட்ட. அதான் பிசாசு இயேசு கிட்ட உண்மை சொல்றான், நீங்க கொடுக்கல, இத எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பூமியில் இருக்கிற சகல ராஜ்யங்கள், இந்த பூமியில் இருக்கிற அதிகாரங்கள், இந்த பூமியில் இருக்கிற வல்லமைகள். தெரியுங்களா? இப்ப நாம ஒரு மண்டலத்தில்